ஓம் நமோ நாராயணாய. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ராம அவதாரம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராமபிரான் இந்த பூலோகத்தில் அவதரித்த நாளை தான் ராம நவமி என்று கூறுகிறோம். பங்குனி மாத வளர்பிறையில் வரும் நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் ஆன நாளில் ராமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த ஆண்டு ராம நவமி விழா ஏப்ரல் 27 வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. அன்று வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி புதிய மலர்கள் அணிவித்து ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. சுவாமிக்கு நிவேதனமாக நீர்மோர், பானகம், பாயசம் வைத்தும் வழிபடலாம். வழிபாடு முடிந்தபின் பானகத்தை அனைவருக்கும் கொடுத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ராமநவமி நாளில் ராமரின் ஆசையை பெறுவதற்கும் ராமரின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற சக்தி வாய்ந்த இடங்களாக பல ராமர் கோவில்கள் உள்ளன. அவற்றுள் முக்கியமாக ராமர் அவதரித்த தலமாக சொல்லப்படும் அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலும், தமிழ்நாட்டில் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் மற்றும் ராமேஸ்வரம் கோதண்ட ராமர் கோவிலும் வழிபாட்டிற்கு புகழ்பெற்றவை. மதுராந்தகத்தில் உள்ள ஏரி காத்த ராமர் கோவிலில் ராம நவமி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இலங்கையில் இருந்து ராமர், அன்னை சீத்தை மற்றும் லக்குவணனுடன் அயோத்திக்கு திரும்பிய போது இங்கு புஷ்பக விமானத்தில் வந்திறங்கினர் என்பது ஐதீகம். ஆங்கிலேய ஆட்சியில் ஒரு மழைக்காலத்தில் மதுராந்தகம் ஏரியின் சீற்றத்தால் பெரும் அபாயம் ஏற்பட்டது. கலக்கமுற்ற மாவட்ட ஆட்சியர் தினமும் இரவில் ஏரியில் நீரின் அளவை காண சென்றதாகவும், அங்கு ராமர் மற்றும் லக்குவணன் வெள்ளம் ஊருக்குள் வராமல் பார்த்து கொண்டதையும் அவர் கண்டதாகவும் கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த ராமர் கோவிலுக்கு ஏரி காத்த ராமர் கோவில் என பெயர் வந்தது. ராம நவமி விழா இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. நவமியன்று காலையில் கோடலி முடிச்சுடன் பஞ்சகச்ச அலங்காரம், ஒரு வஸ்திரம் மட்டும் அணிவிக்கும் ஏகாந்த அலங்காரம், மதியம் திருவாபரண அலங்காரம், மாலையில் புஷ்பங்களுடன் வைரமுடி தரித்த அலங்காரம், இரவில் முத்துக்கொண்டை திருவாபரணத்துடன் புஷ்ப அலங்காரம் என ஒரே நாளில் சுவாமிக்கு 5 வித அலங்காரத்துடன் விசேஷ பூஜை நடைபெறுகின்றது. அன்று சுவாமி சீதை லட்சுமணருடன் தேரில் எழுந்தருளுவார். நாமும் ராம நவமியில் ராமர், லட்சுமணர், சீதையை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம்.